சேனல் ஆஜித் கேமிங். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ என்ன போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸில் செகண்ட்ஸ் வந்துருக்கீங்க, நான் எப்படி கிரைண்ட் பண்ணுறதுன்னு தரலையா? நீங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு 5 டிப்பு தர போகிறேன், எப்படியெல்லாம் நீங்கள் ப்ரோ ஆகிறது அப்படின்றத பற்றி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா? அந்த லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைபெல்லாம் பண்ணிடுங்க. அப்புறம் பெல் ஐக்கானும் ஆன் பண்ணி வச்சுருங்க, சத்தம் முக்கியமே. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே நம்மளுக்கு வந்து சேரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட முதல்ல வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரூட் இருக்கணும். லைக் இங்கே பாருங்கள், என்கிட்ட இப்போ வந்துட்டு ஒரு கேஸ் ஃப்ரூட் இருக்குது, நான் அங்கே இன்வென்ட்ரிலே இருக்குது, இப்போ நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன்னா இது ஆக்சுவலி கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃப்ரூட்டு. இது வந்துட்டு உங்களுக்கு எலிமெண்டலாகவும் இருக்கும். எலிமெண்டலாக இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் எனிமையை விட கொஞ்சம் லெவல் அதிகமாகவே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த எனிமி உங்களை அடிக்கிறேன்னா உங்களுக்கு வந்துட்டு டேமேஜே எடுக்காது. அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ்க்கு இது தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த செகண்ட்ஸுக்கு நியூ வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரியாது. ஸோ எங்கே பாருங்கள், லெவல் 1325 இவன் 800 தான். இங்கே பாருங்கள், அதனால் நான் அடிக்கவே முடியாது. நீங்கள் அவனை விட நிறைய லெவல் அதிகமாக இருக்குங்களா இல்லை கைஸ், ஒரு 10 லெவல் 15 லெவல் அதிகமாக இருந்தாலே போதும். உங்களால் என்ன பண்ண முடியும்னா அவங்களால அடி வாங்காமல் இருக்க முடியும். அதுதான் கைஸ் இதோட பவரு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ரூட் இருக்குன்னா, ஒன்று புத்தா ஃப்ரூட் எடுக்கணும், இல்லைன்னா அந்த மாதிரி கேஸ் ஃப்ரூட் எடுக்கணும், இல்லை கிட்ஸூன் ட்ராகன் அந்த மாதிரி ஏதாவது எடுக்கலாம். இல்லை நான் அவ்வளோ ரிச்செல்லாம் இல்லை, நான் ஒரு போர் பிளேயரு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். நீங்கள் லைட் ஃப்ரூட்டே யூஸ் பண்ணலாம், அதுவும் ஒரு நல்ல ஃப்ரூட் தான். ஸோ அது கூட சேர்ந்து நீங்கள் வேறு ஏதாவது ஆக்சஸரி யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்துட்டு நிறைய டேமேஜு எல்லாம் அது வந்துட்டு உங்களுக்கு பவர் கொடுக்கும். இப்போ என்னோடது பாருங்கள், இப்போ நான் எதை யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன், இதோட பவர் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு என்ன கொடுக்குன்னா 3% மோர் டேமேஜ் அண்ட் பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் அட்டாக்ஸ். நான் இப்போ யாராவது போய் அட்டாக் பண்ணால் 3% அவங்களுக்கு நிறைய டேமேஜ் ஆகும். 15% கூல் டவுன் ரெடியூஷன் அண்ட் பிளாக்ஸ் ஃப்ரூட் அட்டாக். நான் வந்துட்டு யாரையாவது போய் அடித்து இங்கே பாருங்கள், இப்போ நான் பவர் யூஸ் பண்ணுறேன், யாரையாவது அடிக்கிறதுக்கு பவர் யூஸ் பண்ணுறேன்னா இப்போ பாருங்கள் 15 செகண்ட்ஸ்க்குள்ளாரையே அது வந்துட்டு என்ன ஆகும்னா இதாகிடும். அதாவது 15 செகண்ட்ஸ் ரெடியூஸ் ஆகும் இந்த கூல் டவுன். 15% ஆமாங்க, சாரி தெரியாமல் தப்பாக சொல்லிட்டேன். 10% டிஃபன் அகேன்ஸ்ட் பிளாக் ஃப்ரூட் அட்டாக்ஸ். யாராவது நம்ம பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் வச்சு அட்டாக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 10% டிஃபென்ஸ் கிடைக்குமா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஹேட்டோட பவரே. இந்த மாதிரி நீங்கள் லைட் ஃப்ரூட் கூட இது கம்பைன் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும். அதுவும் லைட் ஃப்ரூட்டை முடிஞ்ச அளவுக்கு அவேக்கன் பண்ணிடுங்க. ஏன்னா அவேக்கன் லைட் ஃப்ரூட் வந்துட்டு செம்ம ஓவர் பவர்டு, நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃப்ரூட்னே வச்சுக்கலாம். அப்படி உங்களால் கிரைண்ட் பண்ண முடியல அப்படின்னா எதுவும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஃப்ராக்மெண்ட்ஸ் எடுத்து அந்த லைட் ஃப்ரூட் அவேக்கன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்க்கு வாங்க, வந்து இப்படி டைப் பண்ணுங்கள், ஐ நீட் ஹெல்ப் அவேக்கனிங் மை லைட் ஃப்ரூட் ப்ரோ அப்படின்னு போட்டு உங்கள் யூசர் நேம் போடுங்க பக்கத்துலேயே. நான் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்புவேன். என் யூசர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஜித் இப்ராஹிம் _9. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய யூசர் நேம். இங்கே பாருங்கள், என்னோடய இன்வென்ட்ரியில் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்க மாதிரி காமிக்கும். ஆனால் இப்போ இந்த ஃப்ரூட்ஸில் என்கிட்ட இல்லை, கேஸ் ஃப்ரூட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதாங்க ஃபஸ்ட்டு டிப்பு. ஸோ செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அவங்க ஸ்டாட்ஸே வேஸ்ட் பண்ணிடுவாங்க, அதாவது சொதப்பி விட்ருவாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ நம்ம ஸ்டாட்ஸ் எப்படி போடணுன்னா என்னது பாருங்க கைஸ், ஸ்வாடுக்கும் கன்னுக்கும் நம்ம போடவே கூடாது. மீல் டிஃபென்ஸ் அப்புறம் பிளாக் ஃப்ரூட்ஸ்க்கு மட்டும்தான் போடணும். முதல்ல உங்களுக்கு மீல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எனர்ஜி கைஸ். மீல்னா எனர்ஜி, டிஃபென்ஸ்னால் ஹெல்த்து. உங்களுக்கு மீலுக்கும் டிஃபென்ஸுக்கும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு ஓகே இவ்வளோ இருக்கட்டும், இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா பிளாக் ஃப்ரூட்ஸ்க்கு போட ஆரம்பிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பிளாக் ஃப்ரூட்ஸை மேக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீலும் டிஃபென்ஸும் நீங்கள் மேக்ஸ் பண்ணிடணும் கைஸ். கன்னுக்கும் ஸ்வாடுக்கும் போடவே கூடாது. நீங்கள் வந்துட்டு ஒரு லெவல் எடுத்திங்கன்னா 3 ஸ்டாட்ஸ் கிடைக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் இங்கே பாருங்கள், என்னோடய ஸ்டாட்ஸ் மாதிரி கூட நீங்கள் போடலாம், இது வந்துட்டு நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ இதில் தாங்க நிறையா பேர் சொதப்பிடுறாங்க. ஆனால் அங்கே பாருங்கள், ஸ்வாடுக்கு இப்போ நான் வந்துட்டு இந்த ஸ்வாட் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன்னா 2 பவர் தான் கைஸ் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், கேஸ் ஃப்ரூட்டுக்கு 5 இருக்குது, இதில் 5ல் 1 தான் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிட்டோன்னா அவ்வளோதான் ஓவர் பவர்டு. கன்னுக்கு கூட பாருங்கள் 2 பவர் தான் இருக்குது. அதனால் நான் எல்லாம் சொல்ல, நிறையா கன்னுக்கு வந்துட்டு 3-4 பவர் கூட இருக்குது.
அண்ட் ப்ளஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னா ஸ்வாட்லேயும் அதே மாதிரி தான். ஆனால் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு அதோட ஓவர் பவர்னு சொல்லலாம் அதை விடையும். ஸோ இப்போ நீங்கள் புத்தா ஃப்ரூட் யூஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸ்டேஜில் பிளாக் ஃப்ரூட்ஸ் போடவே கூடாது. நீங்கள் மீல்க்கும் டீஃபென்ஸ் இப்போ உங்களுக்கு பிளாக் ஃப்ரூட்ஸில் வெறும் 100 மட்டும் தாங்க போடணும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா மீலுக்கு தான் அதிகமாக போடணும். டீஃபென்ஸுக்கு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு டீஃபென்ஸ் போட்டு நீங்கள் வந்துட்டு மீலுக்கு தான் அதிகமாக போடணும். ஆனால் இது புத்தா ஃப்ரூட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். மீதி வேறு ஏதாவது ஃப்ரூட் யூஸ் பண்ணிட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி கேஸ் ஃப்ரூட்டே யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கூட நீங்கள் வந்துட்டு பிளாக் ஃப்ரூட்ஸ்க்கு தான் போடணும். ஆனால் நான் எதுக்கு புத்தா ஃப்ரூட்டுக்கு மட்டும் பிளாக் ஃப்ரூட்ஸ் கம்மியாக போட சொல்கிறேன், மீலுக்கு மட்டும் ஏன் அதிகமாக போட சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா புத்தா ஃப்ரூட்டுக்கு M1 இல்லை. நீங்கள் என்ன பண்ணணுன்னா புத்தா ஃப்ரூட்டு டிரான்ஸ்ஃபார்மேஷன் V2 எடுத்துடணும் கைஸ். எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ எனிமி உங்களை அட்டாக் பண்ணுறான்னா அதுலேருந்து 50% டேமேஜ் வந்துட்டு குறையும். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா புத்தா ஃப்ரூட் V2 எடுத்துகிட்டு உங்களுக்கு பெஸ்ட்டு ஃபைட்டிங் ஸ்டைல் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்டர் குங்ஃபு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி எலக்ட்ரிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இதை வச்சு தான் எனிமி அடிக்கணும். இந்த M1 வச்சு அடிக்கலாம். அப்படி இல்லை பவர்ஸ் கூட அவ்வளோ யூஸ் பண்ணாதீங்க கைஸ். நீங்கள் M1 மட்டுமே யூஸ் பண்ணுங்க. புத்தா ஃப்ரூட் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுங்க. நெக்ஸ்ட்டு எனிமி வந்துட்டு உங்கள் பக்கத்தில் வர வச்சு இந்த இது வச்சு அடிங்க, ஃபைட்டிங் ஸ்டைல் வச்சு. ஸோ தேர்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ஃப்ரூட் எடுக்கிறது. இப்போ நீங்கள் லைட் ஃப்ரூட்டே வச்சுட்டு இருந்தால் கூட அது கூட வேலைக்கு ஆகுது. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு புத்தா ஃப்ரூட்டாவது எடுக்கணும். அந்த எந்தெந்த ஃப்ரூட்டெல்லாம் கிரைண்டிங்க்கு பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் பாருங்கள். புத்தா ஃப்ரூட்டு, கேஸ் ஃப்ரூட்டு, கிட்ஸுன் ஃப்ரூட்டு, அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் கைஸ். அப்புறம் டீரெக்ஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் பெஸ்ட்டு தான். அப்புறம் பெயின் ஃப்ரூட் கைஸ், நான் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுவும் உங்களால் ஃபஸ்ட் அட்டாக் வந்துட்டு ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்க முடியும் கைஸ். அது வந்துட்டு எவ்வளோன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் மேலே வந்து நின்றுக்கணும். ஃபஸ்ட் அட்டாக்கை ஹோல்டு பண்ணிட்டே இருக்கணும். எல்லா எனிமீஸ்க்கும் அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் போக போக அந்த ஃபஸ்ட் அட்டாக் ஸ்லோவாகிடும் கைஸ். ஸ்லோவாகிடும், நிரந்தரமாலாம் ஸ்லோவாகாது. நீங்கள் அந்த ஃபஸ்ட் அட்டாக் விட்டு கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட் ஆகிடும். ஸோ இதுதான் கைஸ். நீங்கள் அப்படி உங்களால் எடுக்க முடியல, என்னால் அப்படி முடியல ப்ரோ, நான் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னா கவலையே படாதீங்க. நான் உங்களுக்காக இன்வென்ட்ரியில் இருக்க இந்த கேஸ் ஃப்ரூட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிவ் அவே பண்ண போகிறேன். ஆனால் அது இப்போ இல்லை, நம்ம எப்போ 110 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கிறோமோ அப்போ தான் கிவ் அவே பண்ணுவேன். ஸோ நான் பெல் அக்கௌண்ட் வந்துட்டு கண்டிப்பாக ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கிவ் அவே அனௌன்ஸ் பண்ண உங்களுக்கு வந்துட்டு வந்துடும், சீக்கிரமாக வரும். அண்ட் நீங்கள் உங்கள் யூசர் நேம் போட்டு உங்களுக்கு இந்த கேஸ் ஃப்ரூட் எதுக்கு வேணும் அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். கிரைண்டிங்க்கா இல்லை PvPக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா இந்த கேஸ் ஃப்ரூட்டை கொடுப்பேன். ஸோ ஃபோர்த்து ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த இது எப்படி சொல்கிறது இருங்க. இப்போது நீங்கள் மேக்ஸ் லெவல் வந்துடுறீங்க, உங்களுக்கு வந்துட்டு இப்போ PvP பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பெஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் கூட இருக்குது. ட்ராகனு, கிட்ஸுனு, அதுவும் முக்கியமாக போர்ட்டல், அதுவும் மேக்மாலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக டேமேஜ் இருக்கும் கைஸ். மேக்மாலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் எனிமிக்கு செம்மையாக டேமேஜ் போகும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் PvP பண்ணியே காட்டுறேன் பாருங்க. அவனா அது இருந்தானா கேஸ் ஃப்ரூட் கூட நல்ல ஃப்ரூட் தான் கைஸ். ஆனால் அவ்வளோவா எல்லாம் நல்ல ஃப்ரூட் இல்லை PvPக்கு. இப்போ நான் உங்களுக்கு அந்த ஷோ கேஸ் மட்டும் காட்டுறேன் பாருங்களேன். நான் கிவ் அவே பண்ணுறதுனால கேஸ்க்கு ஷோ கேஸ் காட்டுறேன். இது வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இதுதான் கைஸ் ஃபஸ்ட்டு மூவ், இது செகண்ட் மூவ், இது தேர்ட் மூவ், இது ஃபோர்த் மூவ் ஸ்மோக் டிமன்ஸ்னு. அன்ட்ரான்ஸ்ஃபார்மில் இப்போ பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். இதை வச்சு பறக்கலாம். இதை எனக்கு எனிமீஸை பார்த்து கொடுத்தீங்க அப்படின்னா எனிமீஸ்க்கு டேமேஜ் போகும். நான் என்ன பண்ணுறேன் கைஸ், இதை வச்சு டேமேஜ் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ டேமேஜ் ஆகுதுன்னு. ஆனால் இப்போ கேஸ் மீட்டர் ஃபுல்லாக இல்லை, அதை நான் லாஸ்ட்டில் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபிஃப்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இன்னொன்று நான் சொல்லவே மறந்துட்டு பாருங்களேன். இப்போ அப்படியே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க தெரியாமல் ஸ்வாடுக்கும் கன்னுக்கும் ஸ்டாட்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரைடு போங்க. இப்போ உங்கள்கிட்ட ரைடு போக கூட லெவல் இல்லை அப்படின்னா யார்கிட்டையாவது ஹெல்ப் கேளுங்க. அப்படி யாரும் ஹெல்ப் பண்ணலனா கூட பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என் யூசர் நேம் வந்துட்டு RGT Ibrahim_9.
உங்கள் யூசர் நேமை மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். லைட் ஃப்ரூட் நான் அவைகேன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் யூசர் நேம் மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இப்போ ஸ்டேட்ஸ் ரீஃபண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து 2500 ஃப்ராக்மெண்ட்ஸ் தேவை. ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு இதோ இந்த க்ரீன் ஜான் போகிற இடத்துல இவங்க ஒருத்தர் நின்றுருப்பான். இவங்கிட்ட வந்துட்டு நீங்கள் ஸ்டேட்ஸ் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரீஃபண்டெல்லாம் தரமாட்டான், இவன் டேரெக்டாக ரீஃபண்ட் பண்ணி விட்டுருவான். ஸோ அதனால் நீங்கள் ரீஃபண்ட் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, நம்ம ரீஃபண்ட் பண்ணுமா அப்படின்னு. நான் உங்களுக்கு ஃபோர்ஸில் எதுவும் பண்ணலை, உங்களுக்கு வேணால் நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ 5th என்னன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்துட்டு சர்வர் ஆஃப் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறது. அதாவது எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு கொஸ்டின் முடிச்சிட்டிங்க, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்துட்டு பாஸ் அடிக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த டைமண்ட் பாஸ் எல்லாம் கேமில் இருக்கிறதே ரொம்ப ரேரு, எல்லோரும் அடிச்சிருவானுங்க. இங்கே பாருங்கள், இப்போ இங்கே இருக்கிறான்னா ரேர், இது ரொம்ப இது எப்படி சொல்கிறேன்னா அது இருந்தாலும் எல்லோரும் அடிச்சிருவானுங்க கைஸ். அதுதான் ஏன்னு தெரில, இவனை நான் பார்க்குறதே மொத்தமாக இப்போ நான் எப்படி சொல்கிறது, இவனை பார்க்குறதே ரேருன்னு வச்சுக்கோங்களேன். நான் நிறைய நீங்கள் வேணா ட்ரை கூட பண்ணி பாருங்கள், அவனை பார்க்கவே முடியாது அவ்வளவோ. என்னமோ இப்போ லக்கியாக அருன்ட்டான். ஸோ நான் கில் பண்ண விரும்பல, வேறு ஏதாவது வந்து கில் பண்ணிக்கிட்டு அவங்க கிரைண்டு பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சர்வர் ஆஃப் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறது. அதாவது இப்போ நீங்கள் ஜெர்மியாவே கில் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்துட்டு ஜெர்மி பாஸ் கில் பண்ணுறதுக்கு கொஸ்ட் எடுத்துருக்கீங்க, ஆனால் நீங்கள் அந்த இடத்துல போய் பார்த்தா ஜெர்மி இல்லை, வேறு யாரும் கில் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த ஜெர்மி ஸ்பான் ஆகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த 20 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஜெர்மி கீழே ஒருத்தர் இருப்பான் பாருங்கள். ஜெர்மி கீழேனா அந்த இடத்துக்கு நான் உங்களுக்கு கூப்பிட்டு போய் காட்டுறேங்க கைஸ், ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இப்போ நான் வந்து க்ரீன் ஜோன் தாங்க வந்திருக்கேன். இப்போ நீங்கள் ஜெர்மி கிட்ட நான் போகல, க்ரீன் ஜோன்லேயே இப்போ நீங்கள் இது பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். க்ரீன் ஜோன்லேயே நீங்கள் கிரைண்ட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த கொஸ்ட் முடிச்சிட்டிங்க, இப்போ நீங்கள் வந்துட்டு ஆர்பிச்சு தான் அடிக்க போகணும். நீங்கள் வந்துட்டு மெரின் கேப்டன் நீங்கள் வந்துட்டு முடிச்சிட்டிங்க அந்த கொஸ்ட்டை. இப்போ நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஆர்பிட்ஸ் அடிக்க போகணுமா, நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, ஆர்பிட்ஸ் இருக்கானான்னு போய் பார்த்து அப்படி அந்த இடத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்துட்டு ஆர்பிட்ஸ் இந்த இடத்துல இல்லையே, சரி நம்ம சர்வர் ஆஃப் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தர் அடிச்சிட்ருக்குறானா. ஸோ ஆர்பிட்ஸ் இந்த இடத்துல இல்லையே, இருங்க இவனுக்கு ஹெல்ப் பண்ணிடுறேன். ஆர்பிட்ஸ் இந்த இடத்துல இல்லையே, நம்ம சர்வர் ஆஃப் பண்ணிட்டு வேறு சர்வருக்கு போய் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்துட்டு அங்கே போனால் ஜெர்மி இருப்பான், வேறு சர்வர் போவோம். நீங்கள் சர்வர் ஆஃப் பண்ணிட்டே இருக்க வேண்டியது தான். ஏன்னா அவன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேறு பிளேயர்ஸ் கில் பண்ணியிருந்தா கூட கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சர்வர் ஆஃப் பண்ணிடலாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க கைஸ். இப்போ யாராவது ஜெர்மி வந்து கில் பண்ணிட்டு போயிடுறாங்க, ஒரு பிட்ஸு கில் பண்ணிட்டு போயிடுறாங்க, அவன் ஸ்பான் ஆகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும் திருப்பி ரீஸ்பான் ஆகிறதுக்கு. ஆனால் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, சர்வர் ஆஃப் பண்ணாமல் வந்து மெரின் கேப்டனை வந்துட்டு என்ன பண்ணுங்கள், அடிச்சிட்ருங்க அந்த 20 நிமிஷத்துக்கு. இப்போ நீங்கள் கரெக்டாக உங்கள் ஃபோனில் டைம் பாருங்கள், 11:14 ஆகுது இப்போது. ஸோ 20 மினிட்ஸ் கழிச்சு அப்படின்னா 11 அவன் அடிச்சிட்டான் போய் அவனுக்கு கிடச்சிருச்சு. 20 மினிட்ஸ் கழிச்சு அப்படின்னா 11:34 வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் கரெக்டாக சீக்கிரமாக அதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே கொஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே போய் நின்றுங்க கைஸ். ஏன் சொல்கிறேன்னா வேறு யாரும் வந்து அடிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், நீங்கள் அவனை அடிக்கிறீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே கொஸ்ட் எடுத்துகிட்டு போய் அங்கே நின்றுங்க. அவனை அடிச்சுட்டு திரும்பி வந்து என்ன பண்ணுங்கள், மெரின் கேப்டன் அடிக்க ஆரம்பிச்சுங்க. ஆனால் மெரின் லீ நாட்னு என்னமோ இருக்குது பாருங்க, ஃபஸ்ட்டில் அவனை அடிக்காதீங்க. ஏன்னா அவனை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பியும் கம்மியாக தான் கிடைக்கும், மணியும் கம்மியாக தான் கிடைக்கும். இதே மெரின் கேப்டன் அடிச்சிங்கன்னா எக்ஸ்பியும் நிறையா கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் மணியும் நிறையா கிடைக்கும். ஸோ இதுதான் கைஸ் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். சர்வர் ஆஃப் பண்ணி பாஸ் எல்லாம் கில் பண்ணாதீங்க கைஸ், அது சுத்தமாக டைம் வேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஃப்ரூட் எடுக்கணுமா, தயவு செஞ்சு காட்சா வந்துட்டு ட்ரையே பண்ணிடாதீங்க. ஏன்னா காட்சா வந்துட்டு ஒரு ஸ்கேம் கைஸ், அது நல்ல ஃப்ரூட் கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு கிடச்சிருக்குது, ஆனால் அது வந்துட்டு ரொம்ப ரேரு, அந்த நல்ல ஃப்ரூட் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேரு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்பப்போ ஸ்டாக் செக் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் ஏதாவது இருந்தால் எடுத்துருங்க. இப்போ என் ட்ரீம் ஃப்ரூட்னா கேஸ் ஃப்ரூட் தான். நான் வந்துட்டு நிறையா டைம் காட்சா ரோல் பண்ணி நிறைய ஏமாந்துருக்கிறேன். ஆனால் நெக்ஸ்ட்டு இது எனக்கு எப்படி கிடச்சிச்சுன்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரேடு பண்ணி தாங்க எடுத்தேன். அப்புறம் இந்த கேஸ் ஃப்ரூட் எப்படி கிடச்சிச்சுன்னா, நான் போகிற போக்கில் கீழே கிடந்துருந்துச்சு, அப்படியே எடுத்து இன்வென்ட்ரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த கேஸ் ஃப்ரூட் நான் கிவ் அவே பண்ண போகிறேன், உங்களுக்கு முன்னாடியே தெரியும்.
ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் நாளில் வச்சுருங்க கைஸ். அப்போ தான் நான் கிவ்வே அனௌன்ஸ் பண்ணேன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். நீங்களும் வந்துட்டு உங்கள் யூசர் நேம் போட்டு நீங்களும் லக்கி வின்னர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ. வேறு என்னென்ன போடலாம், உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும்னா ஏதாவது வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்துட்டு எடுத்து போடுறேன். சரி பாய் காய்ஸ், உங்களோட விடை பெறுறது உங்கள் அஜித் கேமிங். பாய்.